கிட்டத்தட்ட திமுக அமைச்சர்கள் 15 பேர். அவங்க 15 பேர் மேல இப்ப நம்ம தமிழகம் எங்கும் பல காவல் நிலையத்துல அடுத்தடுத்துன்னு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமா நான் எவ்வளவு பெரிய அமைச்சர் தெரியுமா அப்படின்னு திமிராக கடந்த 5 வருஷமா நம்ம தமிழகத்துல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு 5 முக்கியமான தலைகள் திமுக ரொம்ப பெரிய தலைகள். ஸோ அவங்க எல்லாருமே அதிரடியாக எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அதிரடியாக அடுத்தடுத்துன்னு கைது செய்ய தயார் ஆகிக்கிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை. ஸோ இதுக்கு நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு அங்கே வலிக்குது, எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்னு திமுக அமைச்சர்கள் கைதாக போகிறவங்க அவங்க எல்லாருமே மருத்துவமனையில் தற்போது அனுமதி. ஸோ இதில் மிக மிக முக்கியமான ஹைலைட்டான விஷயமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவருமே தற்போது வசமாக சிக்க இருக்காரு. ஸோ அப்படி எதுக்காக திடீர்னு திடுத்துப்புன்னு இப்படி கிட்டத்தட்ட திமுக பழைய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அவங்க எல்லாரும் மேலேயுமே அடுத்தடுத்துன்னு வழக்கு பதிவு செய்ய போகிறாங்க நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய் அவர்கள். இதில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் எந்த வழக்குக்கு கீழே அவர் சிக்க இருக்காரு, இதன் காரணமாக நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இப்படி இவங்க எல்லாருமே வரிசையாக மருத்துவமனைக்கு போக போகிறாங்களா, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். இப்போ நம்ம தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிட்ட விஜய் அவர்கள் முதற்கட்ட அமைச்சர் அவையை அவர் ஏற்கனவே அவர் பதவியை எடுத்துக்கிட்டப்பவே உருவாக்கிட்டாரு. அடுத்ததாக 2வது கட்ட அமைச்சரவை நேற்று நல்லபடியாக விடுதலை சிறுத்தை கட்சி, அதுக்கப்புறமா இன்னும் IUML மற்ற கட்சியினர்கள் எல்லாருக்குமே அமைச்சரவையில் இடம் கொடுத்ததால அவங்களும் ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷம். முதல்வர் விஜய் அவருக்கும் சந்தோஷம். ஸோ இதனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சியை நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டு காலம் முதல்வர் விஜய் அவருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நேற்று அமைச்சரவை உருவானப்பவே முதல்வர் விஜய் அவருக்கு வந்துடுச்சு. ஸோ அமைச்சரவை உருவானதுக்கு அப்புறமா இப்போ அதிரடி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு முதல்வர் விஜய் இணையில இருந்து. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஓட்டு நடந்துகிட்டு இருந்த அன்னைக்கு 23ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேகர் பாபு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தரப்பு அவங்க எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டு ஒரு அடாவடித்தனம் பண்ணி ரவுடி மாதிரி செயல்பட்டு மிகப்பெரிய வெறி தாக்குதலையே தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டிருந்தாரு சேகர் பாபு. ஸோ உடனடியாக அப்பவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தரப்பு சார்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த புகார் இது வரைக்கும் தூக்கி ஓரம் போட்ட காவல்துறை இப்போ நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் அமைச்சரவை 2வது கட்டமாக அவரை விரிவாக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு போட்ட அந்த எஃப்ஐஆர் ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து அதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்காரு. இதனால இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா துறைமுகம் காவல் நிலையத்தில் சேகர் பாபு அவருக்கு எதிராக ஃபர்ஸ்ட் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தொண்டர்களை ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக தாக்குனது, ஆபாசமாக திட்டினது, இப்படி நிறையா வழக்கு கிட்டத்தட்ட 4 பிரிவு வழக்கில் சேகர் பாபு அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக சேகர் பாபு அவர் வசமாக கைது ஆகிறதுக்கான வாய்ப்பு தற்போது உருவாகியிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா KN நேரு அவரு கூட இருக்கார். KN நேரு அவருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வேலை வாங்கி தரேன் அப்படின்னு 800 கோடிக்கு மேலே அவர் ஊழல் பண்ணியிருக்காரு. பக்கவான ஆதாரம் எல்லாமே இடி ரெய்டு அதிகாரிகள் கிட்டே இருக்குது. ஸோ அவங்களும் எந்த நேரம் வேணாலும் உள்ளே வந்து நேரு அவரை கைது பண்ணுறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசின் அனுமதிக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியான நிலைமை தான் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவருக்கு மேலே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அப்போ போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வழக்கு தான் இப்போ அவர் கழுத்துக்கு மேலே தொங்குற கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி அடுத்தடுத்துன்னு செந்தில் பாலாஜி நிறையா வழக்கில் அவர் தொடர்ச்சியாக சிக்க இருக்காரு. ஸோ இதில் முதல் கட்டமாக இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. கடிதம் அனுப்பிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு தான் அவர் வெயிட் பண்ணார். ஸோ இதுவும் நடந்து முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறதால இன்னும் எப்படி பார்த்தாலும் 2-3 நாட்களில் செந்தில் பாலாஜி அவருடைய கைது நடவடிக்கையும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் மேயர் பிரியா அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய அரசு வேலையில் தொடராமல் இருக்காங்க. பத்தாக்குறைக்கு சென்னை முழுக்க கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்தில் ஊழல் டெண்டர் எல்லாத்துலேயுமே ஊழல் அப்படின்னு A to Z ஒன்று கூட விடாமல் மேயர் பிரியா அவங்களுடைய கண்காணிப்புக்கு கீழே பயங்கரமான ஊழல் நடந்திருக்கு. இதில் 4000 கோடி ஊழல். அந்த பேக்கேஜுக்கான வெள்ளை அறிக்கை முதல்வர் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் வேலைக்கே வராமல் இந்த பக்கமே எட்டி பார்க்காம அப்படியே வீட்டு பக்கமே கால் உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு அப்படின்னு பதுங்கி இருக்காங்க மேயர் பிரியா. ஸோ அதனால் நிச்சயமாக அடுத்த கட்டமாக மேயர் பிரியா அவங்களும் தப்பிக்க முடியாது. இதில் கடைசியாக ஹைலைட்டான விஷயமாக
முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருமே கூட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இன்னும் சில மாதங்களில் ஜெயிலுக்கு போக போகிறாரு. ஏன்னா 2011 அதிமுக அவங்க ஆட்சி பிடிச்சிருந்தப்ப சைதை துரைசாமி அவருக்கு எதிராக 2011 ஜெயிச்சப்ப அந்த தொகுதியில் முறைகேடு பண்ணி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற பக்கவான ஆதாரம் எல்லாத்தையுமே சைதை துரைசாமி அவர் வச்சிருக்காரு. இந்த வழக்கு பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, நிலுவையில் இருக்கு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் அவர் இப்போ பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா எலெக்ஷன்னால இந்த வழக்கு கொஞ்ச நாளாக விசாரிக்காம இருந்தாங்க. இப்போ அதிரடியாக இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நிச்சயமா இந்த வழக்கில் ஸ்டாலின் அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இந்த 5 பேர் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நிறைய கட்ட பஞ்சாயத்து, கொலை இப்படி நிறைய விஷயங்களை கடந்த 5 வருஷமா திமுகவினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏ இப்படி நிறைய பேர் செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க எல்லார் மேலேயுமே தமிழகத்தில் ஆங்காங்கே கிட்டத்தட்ட 15 பேர் மேலே எஃப்ஐஆர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற முதற்கட்ட தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக அடுத்துன்னு கண்டிப்பாக நிச்சயமாக கைது ஆக போகிறாங்க. ஸோ கைது ஆக போகிறோம் அப்படின்னாலே திமுகவினர்கள் அவங்க கையில் எடுக்கிற முதல் ஆயுதமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குது, எனக்கு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மருத்துவமனையில் போய் படுத்துக்கிறது. ஸோ அதே மாதிரியான ஸ்டாட்டிக்ஸ் திட்டத்தை நிச்சயமாக இந்த மிகப்பெரிய தலைகள் அவங்க எல்லாருமே எப்போ கைது ஆக போகிறாங்களோ, எப்போ போலீஸார்கள் அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்களோ அந்த நிமிஷமே எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு என்ன நாடகம் வேணாலும் இவங்க எல்லாருமே போடுறதுக்கும் தயாராக இருப்பாங்க. ஸோ அப்படி என்ன நாடகம் போட்டாலும் எது நடந்தாலும் கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர் உடனதாக இல்லை. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தரது மட்டும் இல்லாமல் ஊழலை கண்டிப்பாக ஒழிப்போம், ஊழல் செஞ்ச அந்த அரசியல்வாதிகளையும் ஒழிப்போம் அப்படிங்கிற அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டு தான் முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அந்த பதவியில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்து அதிரடியான செய்திகள், தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சரான விஜய் அவர்கள் அதிரடியான பல அதிர்ச்சிகளை கண்டிப்பாக திமுக கட்சி ஸ்டாலின் அவர் வரைக்கும் நிச்சயமாக கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான திமுக தலைகள் அவங்க எல்லாரும் மேலேயுமே எஃப்ஐஆர் பதிவு ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.